எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரதீப் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல முக்கியமா ரெண்டு விஷயம் பார்க்க போறோங்க. முதல் விஷயம், இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரியில ரொம்ப ஃபேமஸான டான்ஸ் மாஸ்டர் கோரியோகிராஃபர் ஜானி மாஸ்டர் அரெஸ்ட் ஆயிருக்காரு. அதுவும் ரேப் அக்யூசேஷன்ல போக்சோ ஆக்ட் கீழே அரெஸ்ட் ஆயிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மைனர் பொண்ணு அடல்ட் இல்லங்க சைல்ட செக்ஷுவல் அபியூஸ் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். அண்ட் இப்ப நியூஸ் ஆர்டிகல்ஸ்ல எல்லாம் வெளிவர ரிப்போர்ட் என்னன்னா, ஜானி மாஸ்டர் செக்ஷுவல் அபியூஸ் பண்ணதை ஒத்துக்கிட்டாருன்னு நியூஸ் ஆர்டிகல்ஸ்லாம் ஆல்ரெடி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஜானி மாஸ்டர் யாருன்னு தெரியாதவங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்றேன். ஃபேமஸான புட்டபொம்மா சாங்கு, தமிழ்ல ரஞ்சிதமே ரஞ்சிதமே சாங்கு, பீஸ்ட் படத்துல வர அரபிக் குத்து, ஏன் திருச்சிற்றம்பலத்துல மேகம் கருக்காதா பெண்ணே பெண்ணே, இந்த மாதிரி ஃபேமஸான சாங்ஸுக்கெல்லாம் கொரியோகிராஃப் பண்ண ஆளு. ஹிந்தியில ஸ்ட்ரீட் 2 ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டுட்டு இருக்கு. அந்த படத்துக்கும் டான்ஸ் மாஸ்டர் இவர் தான். ஏன் மேகம் கருக்காதா பெண்ணே பெண்ணே இந்த சாங்குக்கு அவருக்கு நேஷனல் அவார்டே கிடைச்சது. அந்த அளவுக்கு டேலண்டட் பர்சன், ஃபேமஸான ஆளு. ஏன் தெலுங்கு ஃபிலிம் டான்சர் అసోసియేషనోడ ప్రెసిడెంటే ఇవర్దా. అసోసియేషన్ సభ్యులందరికీ ధన్యవాదములు. నా బాధ్యతలు అధికారాలు సక్రమంగా నిర్వహించగలనని అసోసియేషన్ సభ్యులందరికీ పూర్తిగా న్యాయం అందించగలనని ఎటువంటి పక్షపాతం లేకుండా వ్యవహరించదనని భగవంతుని సాక్షిగా మనస్సాక్షిగా ప్రమాణం చేయించున్నాను. ஏன் ரீசெண்டா நடந்த எலெக்ஷன்ஸ்ல பவன் கல்யாண் ஆந்திரால ஜெயிச்சார்ல, அவரோட கட்சிக்காக ஜனசேனா பார்ட்டிக்காக இவர் ஜானி மாஸ்டர் கேம்பெயின் பண்ணிருக்காருங்க. சோ யோசிச்சு பாருங்க, அவ்வளவு பெரிய ஆளு, அவ்வளவு கான்டெக்ட்லாம் இருக்கு. தெலுங்கு பிலிம் இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய செலிபிரிட்டி இவரு. அவரோட கரியரோட பீக்ல இருக்காரு. இந்த சமயத்துல அவர் மேல ஒரு ரேப் அக்யூசேஷன் விழுந்திருக்கு. சோ முதல்ல அதை பத்தி பார்க்க போறோம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஹேமா கமிட்டியோட ரிப்போர்ட் வந்த பிறகு, மலையாளம் பிலிம் இண்டஸ்ட்ரி பத்தின ஒரு ரிப்போர்ட் வந்த பிறகு, டாமினோ எஃபெக்ட் மாதிரி தொடர்ந்து அதை சுத்தி இருக்க காய்கள் எல்லாமே விழ ஆரம்பிச்சிருக்கு. கர்நாடகா கவர்மெண்ட் அவங்க ஸ்டேட்டோட பிலிம் இண்டஸ்ட்ரியில செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சர்வே எடுக்க போறதா சொல்றாங்க. தெலுங்கானா கவர்மெண்ட் இதே மாதிரி பிரச்சனைகளுக்காக ஒரு கமிட்டி உருவாக்க போறதா சொல்றாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது? நிஜமாவே இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரியில ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லையா என்பதை இந்த வீடியோவோட ரெண்டாவது பகுதியில பார்க்க போறோம். சரி, நம்ம முதல்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜானி மாஸ்டர் கிட்ட இருந்தே ஆரம்பிப்போம். ஜானி மாஸ்டர் இவரோட உண்மையான பேரு ஷைக் ஜானி பாஷா. தீன்னு ஒரு டான்ஸ் ரியாலிட்டி ஷோ தெலுங்குல இருக்கு போல. இங்க எப்படி உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா அந்த மாதிரி ஷோஸ் இருக்கோ, அதே மாதிரி தெலுங்கு டிவி சேனல்ஸ்ல ஃபேமஸான ஒரு ஷோ தான் தி. இந்த டான்ஸ் ஷோல இருந்து தான் அவரோட கரியர் ஸ்டார்ட் ஆனதா சொல்றாங்க. இதற்கப்புறம் அவரு சின்ன சின்ன தெலுங்கு படங்களுக்கு எல்லாம் கொரியோகிராஃப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு இருக்க ஜானி மாஸ்டரோட கரியர் அடுத்த கட்டம் போனது எப்போனா, ராம் சரணோட ஒரு மூவி அவருக்கு புக் ஆகுது. 2012ல ரச்சான ஒரு பிலிம் வருது. அதுல ராம் சரண் நடிக்கிறாரு. அந்த படத்துக்கு இவரை கோரியோகிராஃபரா புக் பண்றாங்க. அதற்கு பிறகு ஜானி மாஸ்டரோட கரியர் பீக் தான். ஏன்னா அதுக்கப்புறம் அவர் ஹிந்தில கொரியோகிராஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, தமிழ்ல கொரியோகிராஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. மாரி 2ல ரவுடி பேபி செம ஹிட்டான சாங். அந்த சாங்கை கொரியோகிராஃப் பண்ணது இவர் தான். அண்ணா ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் கொரியோகிராஃப் பண்ண நிறைய சாங்ஸ் மக்களிடையே பயங்கர பிரபலமானதா மாறுச்சு. பாகுபலியில இவர் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு, புஷ்பால இவர் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. சோ இப்படி இவரோட கரியர் பீக்ல இருக்க சமயத்துல தான் இந்த மாசம் செப்டம்பர் 19ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு இவர் அரெஸ்ட் பண்றாங்க. அதற்கான காரணம் என்னன்னா, இவர்கிட்டயே அசிஸ்டண்டா வேலை செஞ்ச ஒரு பொண்ணு இவர் மேல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுவும் தெலுங்கானா உமன் கமிஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 40 பக்க டாக்குமெண்ட்டை கம்ப்ளைண்டா சப்மிட் பண்ணிருக்காங்க போல. இதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களும் ஒரு டான்ஸ் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க போல. அந்த டான்ஸ் ஷோ மூலமா தான் ஜானி மாஸ்டர் இவங்களுக்கு அறிமுகமாகி இருக்காரு. அந்த ஷோல அந்த பொண்ணு நல்லா டான்ஸ் ஆடுறதுனால அவரோட அசிஸ்டண்டா சேர சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எப்ப நடக்குதுன்னா 2017ல, அப்ராக்சிமேட்டா 7 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப அந்த பொண்ணுக்கு 21 வயசு, அப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு 13-14 வயசு தான் இருந்திருக்கு. ஒன்ஸ் அந்த பொண்ணு இவர்கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்த பிறகு ஜானி மாஸ்டர் என்ன பண்றாரு, அவரோட நிறைய ஈவென்ட்ஸ்க்கு, பிலிம் ஷூட்ஸ்க்குலாம் அந்த பொண்ணையும் கூட்டிட்டு போயிருக்காரு போல. மோஸ்ட்லி இந்த சிட்டில இந்த ஈவென்ட் நடக்குதுன்னு சொல்லுவார் போல. இவங்களும் அவங்க அம்மாவோட அந்த சிட்டிக்கு போயிருவாங்க. மோஸ்ட்லி அந்த ஈவென்ட்டோட மேனேஜ்மெண்ட் டீமே இவங்க தங்கறதுக்கான வசதி எல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க போல. ஹோட்டல்ஸ் எல்லாம் புக் பண்ணி கொடுத்துருவாங்க போல. இந்த சூழல்ல தான் 2020ஆம் ஆண்டு மும்பைல ஒரு ஈவென்ட் நடக்குது. அந்த ஈவென்ட் அட்டெண்ட் பண்ண சொல்லி ஜானி மாஸ்டர் கூப்பிடுறாரு போல. இந்த பொண்ணும் மும்பைக்கு கிளம்பி போறாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, அந்த சமயத்துல அவங்க அம்மாக்கு இவங்க கூட டிராவல் பண்றதுக்கான டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்றாங்க. அதனால இந்த பொண்ணு மட்டும் தான் மும்பைக்கு போறாங்க. மும்பைல ஒரு ஹோட்டல்ல சில டான்சர்ஸோட இந்த பொண்ணு தங்க வைக்கப்படுறாங்க. அங்க ஜானி மாஸ்டர் செக்ஷுவல் அசால்ட் பண்ணதா கூறப்படுது. அப்ப இந்த பொண்ணுக்கு 16 வயசு தான். இந்த பொண்ணு ஒரு மைனர். இந்த சம்பவத்துக்கு பிறகு ஜானி மாஸ்டர் தொடர்ந்து அந்த பொண்ணை த்ரெட்டன் பண்ணதாவும், பிசிக்கலா அபியூஸ் பண்ணதாவும், செக்ஷுவலா அபியூஸ் பண்ணதாவும் கூறப்படுது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு பினான்சியல் பிரச்சனை இருந்திருக்கு. அதனால ஜானி மாஸ்டர் எதிர்த்துக்கிட்டா எங்க கரியரே போயிருமோ, இதற்கப்புறம் பிலிம் இண்டஸ்ட்ரியில எந்த சான்சஸும் கிடைக்காம போயிருமோ அப்படின்னு இந்த பொண்ணு பயந்து
பயந்திருக்காங்க. அதை பயன்படுத்தி ஜானி மாஸ்டர் இவங்களை ரேப் பண்ணதாவும் செக்ஷுவலா அபியூஸ் பண்ணதாவும் கூறப்படுது. அண்ட் இது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட நெய்பர்ஸ் இருக்காங்களே அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வீட்டுல அந்த பொண்ணோட அம்மா இல்லாத சமயத்துல ஜானி மாஸ்டர் வருவாராம். ரொம்ப நேரம் அந்த வீட்டுல தான் தங்குவாராம். வீடு உள் பக்கம் பூட்டி தான் இருக்குமா. அண்ட் நான் சொல்றதெல்லாம் நானா அடிச்ச கட்டுக்கதெல்லாம் இல்லைங்க. எல்லா விஷயமுமே இந்தியாவோட பெரிய பெரிய நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த ஆர்டிகல்ஸ்ல ரிலீஸ் ஆன தகவல்கள். அண்ட் இந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையா வச்சு போலீஸ் அவரை செப்டம்பர் 19ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் ஒரு SIT ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை ஃபார்ம் பண்ணி அவரை கோவால பிடிச்சிருக்காங்க. இவரோட அரெஸ்டுக்கு பிறகு ஜானி మాస్టర్ వైఫ్ ఆయిషా அவங்க మీడియాలో பேச ఆరంభించాங்க. తెలుగు మీడియాలో பேச ఆరంభించాங்க. కొన్ని స్కూల్స్లో ఇన్సిడెంట్స్ జరిగాయి. ఫస్ట్ క్లాస్ పిల్లలు వాళ్ళు ఇమీడియట్గా ఇంటికి వచ్చి ఏడ్చి చెప్పేస్తున్నారు, మమ్మీ అంకుల్ నన్ను ఇక్కడ టచ్ చేశారు అని చెప్పి చిన్న పిల్లలు చెప్పేస్తున్నారు. ఈ అమ్మాయికి ఏంటి 16 ఏళ్ల వయసు, అప్పుడు జరిగింది అని అంటుంది కదా. చిన్న పిల్లలు ఇప్పుడు ఓపెన్ గా చెప్పేస్తున్నారు. మరి 16 ఏళ్ళు వచ్చిన అమ్మాయి ఎందుకు చెప్పలేదు? అంటే నీకు ఏం బెనిఫిట్ లేదంటే నువ్వు ఎందుకు చెప్పలేదు? మరి அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் மாஸ்டரோட 14 வருஷமா இருந்திருக்கேன், எங்களுக்கு குழந்தைங்க கிடையாது, எனக்கு மாஸ்டரை பத்தி நல்லாவே தெரியும், அவர் அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்லங்க. அந்த பொண்ணு சொன்ன எல்லா அலிகேஷன்ஸுமே போய் அந்த பொண்ணு 16 வயசு இருக்கும் போது மாஸ்டர் எப்படி செஞ்சாரா? இதெல்லாம் கேட்கவே அருவருப்பா இருக்கு, டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. இது மட்டும் உண்மையா இருந்தா நான் மாஸ்டரை விட்டே போயிருவாங்க அப்படின்னு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. கொடுத்த அடுத்த சில நாட்கள்லயே என்ன தகவல்கள் வெளிவருதுன்னா, ஜானி மாஸ்டர் மட்டும் அந்த பொண்ணை பிசிக்கல் அபியூஸ் பண்ணலையா, ஜானி மாஸ்டரோட வைஃப் ஐஷாவும் சேர்ந்து அந்த பொண்ணை பிசிக்கல் அபியூஸ் பண்ணதாகவும் அந்த பொண்ணை அவங்க ரிலிஜனுக்கு கன்வெர்ட் ஆக சொல்லி வற்புறுத்தினதாகவும் செய்திகள் ஊடகங்கள்ல வெளிவர ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அவங்க வைஃபே கூட இந்த கேஸ்ல அரெஸ்ட் ஆகலான்ற அளவுக்கு செய்தி ஊடகங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இந்த செய்திகள்லாம் வெளிவந்த பிறகு ஜனசேனா பார்ட்டி எங்களுக்கும் ஜானி மாஸ்டருக்கும் சம்பந்தம் இல்ல, இனிமேல் அவரு எங்களோட எந்த பார்ட்டி ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்லயும் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் தெலுங்கு பிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல இருந்தும் அவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. நீங்க நினைக்கலாம், என்னப்பா இப்பதானே ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வந்துச்சு, மலையாளம் பிலிம் இண்டஸ்ட்ரியா அடிச்சு தொங்க விட்டுருந்தாங்க, அதுக்குள்ள ஒரு மாசத்திலேயே தெலுங்கு பிலிம் இண்டஸ்ட்ரியில பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. உண்மையை சொல்ல போனா தெலுங்கு இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லங்க, கர்நாடகா பிலிம் இண்டஸ்ட்ரியிலேயும் தான் பஞ்சாயத்து எல்லாம் போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல பெருசா வெளியே வர மாட்டேங்குது, அவ்வளவுதான். ஆக்சுவலா இங்க உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்றத பார்ப்போம். ஹேமா கமிட்டியை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக ஷார்ட்டா சொல்றேன். 2017 ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸ், மலையாளம் ஆக்ட்ரஸ். ஈவன் இங்க நிறைய தமிழ் படங்கள் கூட அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்க கார்ல கடத்தப்பட்டாங்க, ஓடுற கார்லயே செக்ஷுவல் அசால்ட் பண்ணப்பட்டாங்க. அந்த செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் வீடியோ ரெக்கார்ட் பண்ணதாகவும் கூறப்படுது. இந்த கேஸ் வெளிவந்த பிறகுதான், ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸ்க்கே இப்படி நடந்த பிறகுதான் மலையாளம் பிலிம் இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு 18 பெண்கள் சேர்ந்து WCC ஒரு குழு அமைக்கிறாங்க. அதோட ஃபுல் ஃபார்ம் உமன் இன் சினிமா கலெக்டிவ். இந்த WCC தான் என்ன பண்றாங்க, அப்ப இருக்க கேரளா சீஃப் மினிஸ்டர் கிட்ட போய், இங்க மலையாளம் பிலிம் இண்டஸ்ட்ரியில எக்கச்சக்க ஜெண்டர் இஷ்யூஸ் இருக்கு, இந்த பிரச்சனையை இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி ஒரு கமிட்டியை உருவாக்குங்கன்னு சொல்றாங்க. இதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கமிட்டி தான் ஹேமா கமிட்டி. இந்த கமிட்டி பல மேல் அண்ட் ஃபீமேல் ஆக்டர்ஸ் விசாரிக்கிறாங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட், கேமராமேன்ஸ், அப்புறம் சினிமால இயங்குற மத்த க்ரூ மெம்பர்ஸ், அவங்களோட ஆன்லைன் சர்வேஸ், இவங்களுக்கு எவிடன்ஸா கிடைச்ச ஸ்கிரீன்ஷாட்ஸ், போட்டோஸ், வீடியோஸ், இதெல்லாம் அடிப்படையா வச்சு ஒரு ரிப்போர்ட்டை தயாரிக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டை ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டே கொடுத்துறாங்க. எப்போ கொடுக்குறாங்கன்னா 2019 கொடுத்துறாங்க. 5 வருஷம் கழிச்சு இப்பதான் அந்த ரிப்போர்ட் பப்ளிக்கா ரிலீஸ் ஆகுது. ஏன்பா 5 வருஷமா இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணலன்னு கேட்டா, இல்ல இந்த ரிப்போர்ட்ல நிறைய சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு, நிறைய பிரச்சனை ஆயிடும், அதனால இந்த ரிப்போர்ட்டை கான்ஃபிடென்ஷியலா வச்சுக்கோங்க அப்படின்னு இந்த கமிட்டியோட ஹெட் ஹேமாவே, ஜஸ்டிஸ் ஹேமா அவர்களே ஒரு லெட்டர் எழுதி கவர்மெண்ட் கிட்ட கொடுத்ததா சொல்றாங்க. அதுவும் யார் சொல்றாருன்னா, കേരളാவோட ചീഫ് മിനിസ്റ്ററെ சொல்றாரு. സിനിമയിൽ നിന്നുള്ള നിരവധി വ്യക്തികൾ കമ്മിറ്റിക്ക് മുൻപാകെ ഉന്നയിച്ച വിവിധ ആരോപണങ്ങളുടെ സെൻസിറ്റീവ് സ്വഭാവവും അവ പരസ്യമായാൽ അവർ അഭിമുഖീകരിക്കേണ്ടി വന്നേക്കാവുന്ന പ്രത്യാഘാതങ്ങളും കണക്കിലെടുത്ത് സാക്ഷികളുടെ മൊഴികൾക്ക് പരിപൂർണ രഹസ്യാത്മകത ഉറപ്പുവരുത്താൻ കമ്മിറ്റി ശ്രമിച്ചതായും റിപ്പോർട്ടിൽ ചൂണ്ടിക്കാണിച്ചിട്ടുണ്ട്. അപ്പോൾ കമ്മിറ്റി തന്നെ ഇത് പുറത്തുവിടാൻ പാടില്ല എന്നുള്ള നിർബന്ധത്തിലായിരുന്നു. ഇപ്പോൾ വസ്തുത ഇതായിരിക്കെ സർക്കാർ പൂഴ്ത്തിവെച്ചു എന്ന് പറയുന്നതിൽ எந்த அர்த்தமானது? இப்ப வெளியான ரிப்போர்ட்டும் எடிட்டட் வெர்ஷன் மட்டும்தான். சோ உள்ள நிஜமான ரிப்போர்ட்டுக்குள்ள எக்கச்சக்க பெரிய பெரிய கைகள், பெரிய பெரிய தலைகள்லாம் இருக்கிறதா பேசப்படுது. இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் ஆன பிறகு இது ஒரு பெரிய அதிர்வலைகளை இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியில உருவாக்குச்சு. அதை பத்தி நிறைய உமன் செலிபிரிட்டிஸும் பேசி இருந்தாங்க. அதுல ரொம்ப முக்கியமானவங்க தான் சமந்தா. இவங்க இன்ஸ்டால என்ன சொல்லிருக்காங்கன்னா, WCCக்கு என்னோட வாழ்த்துக்கள், நிஜமாவே இது சாதாரண விஷயம்லாம் இல்ல, இவங்க எப்படி கேரளால ஜெயிச்சாங்களோ அதே மாதிரி தெலுங்கானாலயும் ஒரு ரிப்போர்ட் இருக்குங்க, ஒரு சப் கமிட்டி ரிப்போர்ட் இருக்குங்க, அதை கவர்மெண்ட்
கவர்மெண்ட் வெளிவிடாம பாதுகாப்பா வச்சிருக்கு. அந்த ரிப்போர்ட்டும் கொஞ்சம் வெளியே வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில போட்டுறாங்க. எஸ், ஆமா, தெலுங்கானா கவர்மெண்ட் கிட்டயும் ஒரு சப் கமிட்டி ரிப்போர்ட் இருக்கு. அது இன்னும் வெளிவராம பொத்தி பொத்தி பாதுகாத்து வச்சிருக்காங்க. இங்க பிரச்சனை என்னன்னா, சினிமா இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும் இல்ல எந்த இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், கவர்மெண்ட் இந்த தொழில் லீகல்னு அறிவிச்ச எந்த இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், அந்த இண்டஸ்ட்ரியில வேலை செய்யற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுக்கப்படணும். அந்த இடம், அந்த சூழல் வேலை செய்யறதுக்கு பாதுகாப்பான இடமா இருக்கணும், மரியாதையான இடமா இருக்கணும். இது என்ஷூர் பண்ண வேண்டியது கவர்மெண்டோட பொறுப்பு. அதுக்காக தான் இந்த கமிட்டி எல்லாம் உருவாக்குறது. ஆனா இங்க கவர்மெண்டே அந்த ரிப்போர்ட்டை வெளிவிடாம அமுக்க பாக்குறதா இங்க பயமா இருக்கிறது. இதை நான் சொல்லுங்க, நிறைய கிரிட்டிக்ஸ் பேசுறாங்க, பிலிம் கிரிட்டிக்ஸ் பேசுறாங்க, பொலிட்டிக்கல் கிரிட்டிக்ஸ் பேசுறாங்க. ஏன்னா நீங்க பிலிம் இண்டஸ்ட்ரியை லீகலைஸ் பண்ணிட்டீங்க. அப்போ அந்த இண்டஸ்ட்ரியில வேலை செய்யற பெண்களுக்கான பாதுகாப்பு யார் தருவா? அண்ட் ஒன் மோர் திங், இது வரைக்கும் மல்டிபிள் பிலிம் இண்டஸ்ட்ரீஸ்ல அலிகேஷன்ஸ் வந்துச்சுல, அதுல அக்யூஸ் பண்ணப்பட்ட எல்லா ஆக்டர்ஸுமே என் மேல தப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இங்க வைக்கிற அக்யூசேஷன் எல்லாமே பேஸ்லெஸ் ஆனது, எல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டாங்க. ஜானி மாஸ்டர் மட்டும்தான் ஒத்துக்கிட்டதா சில செய்திகள்லாம் வெளியே வருது. அதுவும் என்ன சொல்றாங்கன்னா, ரிமாண்ட் ரிப்போர்ட்ல ஜானி மாஸ்டர் குற்றத்தை ஒத்துக்கிட்டதா இருக்கு அப்படின்னு சில செய்தி ஊடகங்கள்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இன்னைக்கு வரைக்கும் என்னென்னவோ பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கிற நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டேஜ்ல எல்லாம் செமையா பேசுவாங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ஜாயின் பண்ணி பேசுவாங்க, ட்விட்டர்ல கருத்து தெரிவிப்பாங்க. பட் அவங்க பிலிம் இண்டஸ்ட்ரியிலே இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. ஆனா இது வரைக்கும் ஒரு பெரிய ஆக்டர் கூட பெருசா வாயை திறக்கல. வெறும் ஆக்ட்ரஸஸ் தான், ஃபீமேல் செலிபிரிட்டிஸ் தான் அதிகமா பேச ஆரம்பிச்சிருக்காங்களே தவிர ஆக்டர் யாருமே வாயை திறக்காம கமுக்கமா உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம என்னதான் பேசினா கூட இதுதான் இந்த இண்டஸ்ட்ரியோட ரியாலிட்டி மாதிரி தெரியுது. வேர் உமன் இஸ் நாட் சேஃப் அண்ட் ரெஸ்பெக்டட். இது வெறும் என்னோட யூகமா கூட இருக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. நான் கண்டிப்பா ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.